இங்க ஒரு திருடன் சாமி சிலையே 1000 கோடிக்கு போகுதுன்னா உண்மையான தெய்வத்தை வித்தா நமக்கு 10,000 கோடி கிடைக்கும்னு ஒரு சாமியார போய் பாக்குறான். அவனும் விஷயம் தெரியாம இவங்கிட்ட இருந்து காசு அமைக்கிடலான்னு வீட்டுக்கு வந்து பெரிய பூஜை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பூஜைக்கு நடுவுல ஒரு உருவம் தெரியும். அதை பார்த்த சாமியார் அங்கிருந்து ஓடிடுறான். இருந்தாலும் திருடன் அவனோட முயற்சியை விடாம இந்த டைம் அம்மன் கிட்டயே போய், உங்களால படத்துல வர மாதிரி மேஜிக் பண்ண முடியும்னா நான் கையில வச்சிருக்கிறேன் இந்த பாட்டலுக்குள்ள போக முடியுமான்னு கேக்குறான். ஆனா அதுக்கு பதிலா நான் என்னோட நகைகளை தரேன் அப்படின்னு அதை சின்னது பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ள போக வைக்கிறாங்க. உடனே அந்த திருடன் பாட்டில மூடிட்டு இன்னிலிருந்து நான் கோடீஸ்வரன் அப்படின்னு அதை விக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த போலீஸ் இவனை கூப்பிடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். இவன் கையில வச்சிருக்கிற பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இவன் நகை இருக்குங்கிறான். எங்கே கொண்டா பாக்கலாம் அப்படின்னு போலீஸ் வாங்கி ஓபன் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள வெறும் புகைதான் வருது. அதுக்கு பதிலா அதுக்குள்ள இத்துணுண்டு சரக்கு இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ் ஏன்டா சரக்கு அடிச்சுட்டு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு அவனை அடிச்சு திரும்பவும் இழுத்துட்டு போயிடுறாங்க.